ஸ்டாலின் சார், சிஎம் சார், ஸ்டாலின் அங்கிள் இப்படிதான் பேச முடியும். அதுல முதலாளி அப்படின்னு ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா, அவரை மாதிரியே இலங்கையில நம்ம உறவுகள் படிக்காத தற்கூரி அப்படிதான் தொடர்ச்சியா பேசிட்டு யாராவது சொல்லுவாங்களா ராஜபக்சே எனக்கு அப்பா அம்மா மாதிரி இருந்து? அப்ப நீ யாரு? நீ யாரா? அப்ப யாரு நீ? அப்ப மக்கள் வந்து இந்த புரட்சிக்கு எழுச்சிக்கு தயாராகாம அந்த திரை கவர்ச்சி தானே விரும்புறாங்க. அப்புறம் எப்படி இது சாத்தியமாக்கும்? சீமானவர்களை உடைக்கணும், திரை கவர்ச்சி மூலமா தான் உடைக்க முடியும். வேற எப்படி உடைக்க முடியும்? இன மொழின்னு பேசக்கூடிய ஆளை நீங்க திராவிடன்ற ஒரு கொள்கையை வச்சு உடைச்சிருக்கீங்களா? இது வீழ்ச்சியே கிடையாது. ஐயா சீமானவர்கள் சரியாதான் வீழ்த்தப்பட்டிருக்கிறாரு. ஐயா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது சரிதான். ஏன்னா விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி பண்றாருங்கிறது கடந்த 6 நாள்ல உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். நீங்க ஒரு பக்கம் தமிழ் தேசியம் இனம் மொழின்றீங்க, அந்த பக்கம் பார்த்தோன்னா அவங்க லியோ பீஸ்ட்ன்றாங்க. பிளாஸ்ட்ன்றாங்களா, பிளாஸ்ட் ஆகும். அப்ப அந்த பிளாஸ்ட்ல எல்லாம் விடுவாங்களா இல்லையான்னு மட்டும் நீர்வளத்துறை அமைச்சரா போட்டா எப்படி? இட்டுன்னு போகும் துறை அமைச்சரா ஐயா விஜய் அவர்களுக்கு போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்துரு. சிரிச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் சும்மா கேலி. இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாங்கய்யா. இதுக்கெல்லாம் தீர்வுனா ஐயா சீமான் தான். இல்ல புஷியானந்த் நீர்வளத்துறை அமைச்சர்ல அவர் இட்டுன்னு போறாருல, அவரை சொல்லுங்க. ஏதாவது கேள்வி கேட்டோம், எதை இப்படிங்கிறாரு. அவர் என்னையா பேசுவாரு? ஐயா ஸ்டாலின் துண்டு A4 சீட்டு, இவர் துண்டு சீட்டு. இவங்க டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் இதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. நாங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஐயா சீமானே சொல்லியிருக்காரு மாசத்துக்கு 1 லட்சம் கோடி தேவை. நீங்க எங்க போய் மாசத்துக்கு 1 லட்சம் கோடி எடுக்கிறீங்க அப்படிங்கறத நான் பாத்துருவோம். வணக்கம் சகோதரா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். வாக்கு சதவீதம் குறைஞ்ச கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்கு. 8 விழுக்காடு 4% வந்திருக்கு. பொதுவாக வாக்கு சதவீதம் குறைஞ்சாவே கட்சி கூட்டணிக்கு போயிடும், தொண்டர்கள் வெளியேறுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆனாலுமே இன்னைக்கு May 18 இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்? ஒரு தோல்வி அடைந்த ஒரு கட்சியை 234 தொகுதியிலையும் தோல்வி அடைகிறாங்க. அப்படி தோல்வி அடைஞ்சு இவ்வளவு கூட்டம் கூடுது, அது எப்படி சாத்தியமாகும்? நீங்க இதை ஒரு அரசியல் கட்சியா பார்க்காதீங்க. இங்க ஐயா சீமானவர்கள் டெபினிஷன் பண்றதே மற்றும் ஒரு அரசியல் கட்சியில மாற்றத்திற்கான அரசியல் புரட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தொடக்கத்துல இருந்தே ஐயா சீமானவர்கள் வழிநடத்திட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நீங்க ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட பார்வையை நீங்க தப்பு. ஏன்னா எந்த கட்சியிலயும் உங்களுக்கு குருதி பாசறை கிடையாது. எந்த கட்சியிலயும் உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்காது, இந்த மாதிரியான கட்டமைப்புகள் இருக்காது. ஏன்னா ஒரு சம்பவத்தை நினைவு கூறணும் அப்படின்னா ரத்த பொட்டலங்கள் நசுக்கப்பட்டுச்சு அந்த காலத்துல. அந்த கோர சம்பவங்கள்லாம் நம்ம உணர்ந்திருப்போம். இந்த தலைமுறைகள் நீங்க உணர்ந்திருப்பீங்க. அதை எங்களுக்கு கடத்தணுன்றதை முயற்சிக்கிறீங்க. நாங்களும் இந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்கோம் மாணவர் பாசறை சார்பா. அப்படி இருக்கக்கூடிய நிலையில அதற்காகவே குருதி கொடை பாசறைங்கிறத உருவாக்கி குருதி கொடை பாசறை மூலமா இது வரைக்கும் கடந்த 14 வருடங்கள்ல 3 லட்சம் லிட்டர் அழகு ரத்தத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா அந்த அரசியல் கட்சி அப்படிங்கிறது எவ்வளவு தீவிரமான அரசியல் கட்சியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சோர்ந்து போகிற ஆள் கிடையாது. நம்ம மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது. காசு வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு பேசுற ஆட்கள் கிடையாது. நம்மளுடைய இலக்கியம் என்ன அப்படின்னா அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், விஜய் அவர்கள் வர்றாரு, ஊழத்தை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், திருடு திமுக, தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை எப்படி நீங்க உருவாக்குவீங்க? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்து மூலமா தான் உருவாக்க முடியும். அப்ப ஐயா சீமான் சொல்றதுதான் செய்யணும். அப்படி உருவாக்கினா மட்டும்தான் உங்களால ஊழல் லஞ்சத்தெல்லாம் ஒழிக்க முடியல. எப்படி ஒழிப்பீங்க? இதுவே மாபெரும் குழப்பம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில நம்ம அரசியல் கட்சி அப்படின்னா சோர்ந்து போயிடும். ஆனா நம்ம அரசியல் கட்சி கிடையாது, நம்ம நாம் தமிழர் இயக்கம். நம்ம இவங்களை மாத்த வந்திருக்கிறோம். இங்க தீய அரசியலை ஒழித்து தூய அரசியலை உருவாக்க வந்திருக்கோம். இன்னைக்கு தமிழர் அல்லாதவர்கள்லாம் அவங்க மாணவர்களை புகுத்துறாங்க, அரசியலுக்குள்ள திட்டமிட்டு புகுத்துறாங்க. அது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நமக்கு அரசியல் வேணும். நீங்க தமிழ் அப்பா அம்மாவை போய் இவங்க மாணவர்களை அனுப்புங்க, பசங்களை அனுப்புங்க, கூட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறோம், சீமானன் கூட்டம் நடத்துறாரு அப்படின்னா ஐயோ அரசியல்லாம் சாக்கடை அப்படின்றாங்க. ஏன் அரசியல் சாக்கடையாச்சு? இந்த திராவிடர்களாலதான் சாக்கடையாச்சு. அந்த அரசியலை, அந்த சாக்கடையா இருக்கக்கூடிய அரசியலை இறங்கி நம்ம புனித நீராக மாற்றணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய இலக்கு. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சி, தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய கட்சி, இந்த மக்கள் வாழணும் அப்படின்னு செயல்படக்கூடிய கட்சி நம்ம தான், நாம் தமிழர் கட்சி தான். அப்படி இருக்கக்கூடிய நிலையில தோல்வியெல்லாம் நமக்கு ஒரு மேட்ரே கிடையாது. வெற்றியினுடைய முதல் பிடி தோல்விதான். சீமானையா சொல்லியிருக்காருல்ல, நீ 1000 தடவை தோத்து ஒரு தடவை வெல்ற அப்படின்னா உன்னுடைய இதயம் இருமை விட கனமாகும். புரியுதுங்களா? அப்ப நம்ம எவ்வளவு தீவிரமா செயல்படணும் அப்படிங்கிறத பாருங்க. அந்த தீவிரத்துல தான் இந்த கூட்டம், இவ்வளவு கூட்டம் என்பது திரண்டு வந்திருக்குது. இந்த கூட்டம் திரண்டு வந்தது காரணம் என்ன அப்படின்னா நம்ம பயங்கரமாக துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம், அழிக்கப்பட்டிருக்கிறோம், சிதைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த துரோகத்தெல்லாம் மீட்டு ஒரு தமிழர் ஆட்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை கூட்டம் கோபத்தோட ரத்தத்துல கொதிப்போட தீயா கூடியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தது. இல்ல இவ்வளவு வார்த்தை சொல்றீங்க சகோதரா. ஆனாலுமே ஜனங்க பாத்தீங்கன்னா இந்த திரை கவர்ச்சி முன்னாடி தான் அதிகம் நாட்டுங்கிறாங்க. ஏன்னா 15 வருஷமா போராடுது. முதல் எலெக்ஷன்ல வெற்றி அடையார் முதலமைச்சர் விஜய் அவர்கள்.
மக்கள் வந்து இந்த புரட்சிக்கு எழுச்சிக்கு தயாராகாம அந்த திரை கவர்ச்சி தான் விரும்புறாங்க. அப்புறம் எப்படி இது சாத்தியமாக்கும்? அந்த இந்த திரை கவர்ச்சியை வீழ்த்தி வெற்றி அடையதுன்றது எப்படி அது சாத்தியம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஐயா சீமானவர்களை உடைக்கணும் திரைக்கவர்ச்சி மூலமா தான் உடைக்க முடியும். வேற எப்படி உடைக்க முடியும்? இன மொழின்னு பேசக்கூடிய ஆளை நீங்க திராவிடன்ற ஒரு கொள்கையை வச்சு உடைச்சிருக்கீங்களா? உங்களால முதல்ல தர்க்கம் பண்ண முடியுமா? சீமான் கூட இவ்வளோ நாள் கூப்பிடுறோம், ஏதாவது தலைவன் வா வந்து பேசுவா, ஸ்டாலின் ஐயா வரீங்களா வாங்க, ஐயா எடப்பாடி வரீங்களா வாங்க அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நீங்க மதத்தாலையும், அதாவது இந்துத்துவா அப்படிங்கிற மதத்தாலையும் திராவிடங்க அப்படிங்கிற கொள்கையால நீங்க வீழ்த்த முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம உண்மையை பேசுறோம். தமிழ் தேசியன்ற கொள்கை உண்மையானது, இந்த மக்களுக்கானது, இந்த மொழிக்கானது, இந்த இனத்திற்கானது. அப்ப உரிமைகளை பேசுறோம். நீ அடிபட்டிருக்கேங்கிறத நம்ம உணர்த்துறோம். புரியுதுங்களா? உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு தெரியல, நான் நல்லாதான்ப்பா இருக்கேன் அப்படிங்கிறோம். அப்ப நாங்க மருத்துவர் மாதிரி உங்களுக்கு சொல்றோம், இந்த பாருங்க இந்த இடத்துல அடிபட்டிருக்கு, இதை சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம அந்த தவறை சரி பண்றோம், திருத்துறோம். அப்படிங்கிற போது கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனா என்ன சொல்றான், மறுபடியும் உனக்கு அடிபட்டு தெரியாம தான் சாராயத்தை குடிச்சிட்டு ஜாலியா இரு, வீரனை பொட்டி வீர மாதிரி இரு அப்படின்றத ப்ரொமோட் பண்றாங்க. அப்ப இந்த அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும், உடைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? திரைக்கவர்ச்சியை தான் கொண்டு வரணும். ஒரு பலமான திரைக்கவர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வீழ்ச்சியே கிடையாது. ஐயா சீமான் அவர்கள் சரியாதான் வீழ்த்தப்பட்டிருக்கிறாரு. ஐயா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது சரிதான். ஏன்னா விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி பண்றாருங்கிறது கடந்த 6 நாள்ல உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் அவருடைய தீவிரம் அதிகரிக்கும், தற்குறித்தனம் அதிகரிக்கும். அப்ப மக்கள் உணர்வாங்க சரியான ஆட்சியாளர் யாரு அப்படின்னு. அப்ப வாக்கியா போட தேவணும். சீமான் ஐயா சொல்றாருல, இனிமேல் வாழ்ந்தபடி இதற்கு மேல வாழ முடியாதுங்கிறப்ப புரட்சி தானே வரும். நாம் தமிழர் கட்சியில விஜய் ரசிகர்களை பார்க்க முடியுது. நான் விஜய் ரசிகர் ஆனாலும் வந்து சீமான் ஆதரிக்கிற மாதிரி அந்த மாதிரியும் பார்க்க முடியுது. இது எப்படி பாக்குறீங்க? ஐயா ரசிகரா இருக்கலாம், அரசியல் தொண்டன் அப்படிங்கிறப்ப அரசியல் தொண்டனா இருக்கலாம். நான் இனத்தினாலும் மொழியினாலதான் இவ்வளவு கூட்டம் திரண்டு வந்திருக்கு. திரைக்காட்சியாலோ இல்ல திராவிடம் கோட்டுறாலையோ கோழி பிரியாணியோ வீரனாலேயோ யாரும் திரண்டு வரல. நீங்க அதை உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன உணர்வாலும் மொழி உணர்வாலும் இவ்வளவு கூட்டம் திரண்டு வருது அப்படின்னா அப்ப எவ்வளவு உறுதியான கூட்டத்தை கட்டமைச்சிருக்கிறாரு ஐயா சீமான்றதை புரிஞ்சுங்க. ஒரு மாபெரும் திரைக்கவர்ச்சி அப்படிங்கிற பேரலையில 20 லட்சம் வாக்கு விழுந்திருக்கு அப்படின்னா அப்ப அவங்க எவ்வளவு மொழி உணர்வோடு இன உணர்வோடு செயல்பட்டு நம்ம இனம் கடைசி நிலையில இருக்கு, கொஞ்சம் தள்ளி விட்டா விழுந்துரும் அப்படிங்கிறத உணர்ந்துருக்காங்க. அடுத்த இலங்கை நம்ம தான், அடுத்த பாலஸ்தீன் நம்ம தான், அடுத்த இஸ்ரேல் நம்ம தான். இஸ்ரேலுக்கான இப்ப வடக்கம் வந்துட்டு இருக்காங்க, உள்ள வடவர்க்கம் வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே வேற்றினத்தொழிலுடைய ஆதிக்கம் அதிகம். ஒரு இனத்தை அழிக்கணும்னா அதனுடைய உணவு அழிச்சா போறது இனத்துக்குள்ள வந்துடலாம். நம்ம உணவுலாம் எங்க அழிச்சிட்டாங்க. அப்ப அவங்க திட்டமிட்டு உள்ள வராங்க. மக்கள் தீவிரமா அதை உணர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும். உணர்ந்த கூட்டம் தான் இது. இனிமேலும் அது கூடும். நீங்க ஒரு பக்கம் தமிழ் தேசியம் இனம் மொழின்றீங்க, அந்த பக்கம் பார்த்தோன்னா அவங்க லியோ பீஸ்ட்ன்றாங்க. இது எப்படி பாருங்க, அவங்களுக்கு எப்படி இது புரிய வைக்க முடியும்? சாத்தியமா அது? ஏன்னா நீங்க 15 வருஷமா கத்துறீங்க, அவளை கத்தி போராடி அவங்களுக்கு புரியல, ஒரு நடிகர் கட்ட அதிகாரத்தை தராங்க, அப்படின்னு எப்படி அவங்களுக்கு புரியும்? இனிமேலும் வாழ்வது போல் இனிமேல் வாழ முடியாது. புரியலீங்களா? எப்படி இனிமேல் வாழுதபடி இது வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டோம், சரக்கு அடிச்சோம், ஜாலியா இருந்தோம், எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு மேல நிம்மதியா வாழ முடியுமா? முடியாது. அப்போ புரட்சி. அப்ப யார் மக்களுக்கான தலைவன் அப்படிங்கிறத மக்களே தேர்ந்தெடுப்பாங்க. அப்பதான் நாம் தமிழர் கட்சி வரும். அப்பதான் விவசாயி வந்து உனக்கு நான் தான்டா சோர்பட்டோம் போடுறா ஓட்ட அப்படின்னு விவசாயி. இப்ப சொல்ல மாட்டாரு விவசாயி, நீ போடுனா போடுப்பா அப்படின்னு. அப்போ சொல்லுவார் விவசாயி, போடுறா ஓட்ட அப்படின்னு. அப்ப ஐயா சீமான் அவர்கள் மக்களால தானாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்பதான் இந்த அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றங்கிறது மக்களால் உருவாக்கப்படும். புரட்சிங்கிறது பொறுமையா தான் வரும், பொறுமையா தான் வரும். இங்க இலவசங்கள் இருக்கு, திரைக்காட்சி இருக்கு, இதெல்லாம் மீறி வரணும்னா எவ்வளவு சிரமமான விட. அப்ப இதெல்லாம் மீறி வரணும் இல்லையா? அப்போ ஒரு மாபெரும் புரட்சி ஐயா சீமான் உருவாக்குறாரு. நிச்சயமா அந்த புரட்சி உருவாகும், வெடிக்கும், பிளாஸ்ட்ன்றாங்களா, பிளாஸ்ட் ஆகும். அப்ப அந்த பிளாஸ்ட்ல எல்லாம் விடுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இந்த அமைதியா இருக்க தாவே காட்சி மாற்றல ஏமாற்றம் அது. ஏமாற்றமாங்கிறது இன்னும் பார்த்தாதான் தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஏமாந்துட்டாங்க. அதுதான் நம்மளுடைய தெளிவான விடயம். ஏன்னா ஒரு ஆட்சிக்கு வந்துட்டு அமைச்சரவை கூட போடுறது இவ்வளவு தாமதம் அப்படின்னா அது எவ்வளவு சிறந்த ஆட்சிங்கிறத நீங்க பார்த்து. நீர்வளத்துறை அமைச்சரை புஷி ஆனந்த போட்டிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி காவேரி பிரச்சனை வாயை திறக்க மாட்டாங்க. இட்டுன்னு போகும் துறை அமைச்சரா போட்டுருக்கணும். நீர்வளத்துறை அமைச்சரா போட்டா எப்படி? அது இட்டுன்னு போகும் துறை அமைச்சரா ஐயா விஜய் அவர்களுக்கு போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கு. இவங்க ஆட்சியெல்லாம் காவேரியில தண்ணி வாங்கி தருவாங்களான்னு வைக்கல. ஏன்னா நீர்வளத்துறை அமைச்சரா இருக்காருல்ல, வாங்கி தருவாரா? இவருக்கு என்ன சொல்றது, இவருக்கு மொழினா என்ன, இனம்னா என்ன, தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை இருக்கு, சோறுனா எவ்வளவு கஷ்டம்னே தெரியாது. இவர் போய் தண்ணி வாங்கி தர போறாரா? இத இந்த ரோட்ல யாரும் போய் தெரியுமா, கிட்ட சொல்லுங்க, ஹாஹா சிரிச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் சும்மா கேலி. இவரால ஒண்ணுமே பண்ண முடியாங்கய்யா. இதுக்கெல்லாம் தீர்வுனா ஐயா சீமான் தான். கர்நாடகால ஏன் பிரச்சனை சொல்லுங்க பார்ப்போம். ஐயா விஜய் அவர்களை சொல்லுங்க பார்ப்போம். ஏன் மேகதாது அணை கட்டணும்னு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க பார்ப்போம். நம்ம ஏன் கட்டு அப்படின்னு ஏன் சொல்றோம்? அது ஐயா விஜய் அவர்களுக்கு தெரியுமா? ஏன் சொல்றோம்? அணை கட்டிட்டே இருந்தா என்ன? கர்நாடகா பள்ளமான ஏரியா, நீங்க எவ்வளவு அணை கட்டினாலும் ஒரு இடத்துல அணை உடஞ்சி தண்ணி கர்நாடகாக்குள்ளதான் போகும். நம்ம அதை தான் சொல்றோம். அதாவது 1924 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இதை பத்தியா ஐயா விஜய் அவர்களுக்கு தெரியாது?
419 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. 1974 75 அந்த ஒப்பந்தத்தை மறுமீட்பு பண்ணணும், ரினியூவல் பண்ணணும். ஐயா கலைஞர் அவர்களை பண்ணாம விட்டாரு, அதனால தான் துரோகின்னு சொல்றோம். அது வேற விடயம். சரிங்களா? இது ஐயா விஜய் அவர்களை சொல்லுங்க. இது எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். ஐயா விஜய் அவர்களை சொல்லுங்க. இல்ல புஷி ஆனந்த் நீர்வளத்துறை அமைச்சர்ல, அவர் இட்டுன்னு போறாருல, அவரை சொல்லுங்க. ஒரு வரலாறு தெரியாது, ஏதாவது கேள்வி கேட்டோம் எதுக்கு இப்படிங்கிறாரு. அவர் என்னையா பேசுவாரு? ஒரு வலுவான கோரிக்கை கேட்கணும்ல, மிரட்டணும்ல. சீமானையா மிரட்டு, நீ பேனா சில வைடா, நான் வந்து உடைக்கிறேன்னா இல்லையா பாரு. ஐயா சொல்லுங்க. ஸ்டாலின் சார், சிஎம் சார், ஸ்டாலின் அங்கிள், இப்படிதான் பேச முடியும். ஐயா ஸ்டாலின் ஐயா வாங்க, நேரடியா விவாதத்துக்கு வாங்க, மோதி பாத்திரலாம் அப்படின்னு விஜயவர்களால் வாய் திறந்து சொல்ல முடியாது. முதல்ல பேப்பர் எல்லாம் பேச சொல்லுங்க, அப்புறம் மற்றதை பார்த்துப்போம். ஐயா ஸ்டாலின் துண்டு A4 சீட்டு, இவர் துண்டு சீட்டு. இவங்க டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் இதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. தனிச்சு நிக்கிறேன்னாரு, ஆனா வந்த உடனே காங்கிரஸ் ஒரு கூட்டணி வச்சாரு. இது எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னா ஐயா விஜய் அவர்களுக்கு தெரியாது. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னா ஐயா விஜய் அவர்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இத்தனை பேர் கூட்டிருக்காங்களே, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், இங்க நிக்க ஐயாக்கு தெரியும், இவருக்கு தெரியும். ஐயா விஜய் அவர்களுக்கு ஏன் தெரியுமா? ஏதாவது தெரியுமா? சும்மா வந்து நின்றுட்டு அங்க இலங்கையில நம்ம உறவுகள் செத்து போயிட்டாங்களே, அவங்கள பத்தி தெரியுமா அப்படின்னு எப்படி கேக்குறீங்க? இந்த சந்தான ஒரு படத்துல வரும்போது பேட் பாய்னு ஒரு இந்த படம் ஒன்று வரும் பாருங்க, கார்த்தி ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதுல முதலாளி அப்படின்னு ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா? அவரை மாதிரியே இலங்கையில நம்ம உறவுகள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க? இலங்கையில உறவுகள் இறந்து போயிட்டாங்க, அதுக்கு தீர்வு காண போறீங்களா? என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? நாங்க வச்சிருக்கிறோம் தீர்வு, நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? நாங்க இது வரைக்கும் வலுவாக பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இலங்கை பத்தின முழு விழிப்புணர்வும் உருவாக்குனதே சீமான் அவர்கள் தான். விஜய் என்ன பங்காற்றிருக்காரு? அங்க வந்துட்டு நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பாட்டு பாடுவேன். உன்னை யார் கேட்டா? 500 ரூபா கொடுத்துட்டு நீ எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க. 500 ரூபா கொடுத்து வந்த நீ ஒரு மக்கள் வந்து துயரில் இருக்கிறாங்க, வறுமையில இருக்கிறாங்க, அடிபட்டு இருக்கிறாங்கன்னு போ, நம்மளால முடிந்த உதவி தரணும். இப்போ வந்துட்டு நான் அவ்வளவு இழந்துட்டு வந்துட்டேன், இவ்வளவு இழந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஏப்பா தமிழ்நாட்டு அரசியல பேசிட்டு இருக்கோம், நீ எவ்வளவு இழந்துட்டு வந்துட்டேன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ பதுக்கி வச்சிருக்க பணத்தை வச்சு தெரியாதா? எல்லாரும் சொத்து மதிப்பு எடுத்து பாருங்க. பாவம் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு கார் தான் இருக்கு. இவர்கிட்ட பாருங்க, எல்லாம் மக்கள் இதெல்லாம் உணரணும். விஜய் அண்ணா ஒருத்தவங்க சொல்றாங்க பிகாம் படிச்சிருக்காங்களாம். எப்படின்னா அவர் காசு தான் தரேன்னாரு, மக்கள் காசை தரேன்னு சொல்லல. நாங்க வெயிட் பண்ணி தான் இருக்கோம். ஐயா சீமானே சொல்லியிருக்காரு, மாசத்துக்கு 1 லட்சம் கோடி தேவை. நீங்க எங்க போய் மாசத்துக்கு 1 லட்சம் கோடி எடுக்கிறீங்க அப்படிங்கறத நாங்க பாத்துருவோம். ஏன்னா 10 லட்சம் கோடி கடன் ஏற்கனவே தமிழ்நாட்டுல. ஐயா ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை தரேன்னு சொன்னதுனால தமிழ்நாட்டுக்கு தனியா 35,000 கோடி கடன், சுமாரா 35,000 கோடி தனியா கடன். 10 லட்சம் கோடி இல்லாம தனியா 35,000 கோடி கடன். அப்படி இருக்கக்கூடிய நிலையில நீங்க 2,500 ரூபா தரீங்களே, எப்படி தருவீங்க? பிறகுற எல்லா குழந்தைக்கும் கிராமம் ஒரு கிராமம் நாங்க கொடுத்துருவீங்களா? நீங்க ஏற்கனவே அம்மையா ஜெயலலிதா அவர்கள் தாலிக்கு தங்க திட்ட கொடுத்துருந்தாங்க. அதை ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்ற முடியாம தான் அதை வந்து ஏதோ அம்மையார் திட்டத்தை மாத்தி அதுல உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாயோ இல்ல உதவித்தொகையோ ஊக்கத்தொகையோ ஏதோ வழங்கினாங்க வச்சுங்களேன். தங்கம் தர முடியலன்னு தான் வழங்கினாங்க. இவர் நம்ம வந்துட்டு நான் 2,500 ரூபா தருவேன், தங்கம் தருவேன், விருப்பம் இருந்தா ஓட்டு போடு, இல்லைன்னா போயிரு, இதெல்லாம் வேற. நான் அவரு இதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்படி இம்ப்ரெஸ் ஆவீங்க? ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க, இன்னொரு பக்கம் அந்த 2000 அறிவிச்சாருங்களே, அந்த பணம் போடுறதுக்கு பெண்கள் நிறைய பேர் வந்து விஜய்க்கு எதிராக பேசுறதையும் பார்க்க முடியுது. அந்த பணம் போடலன்ற மாதிரி நம்ம இலவசத்தை கொடுக்காதேன்னு தெளிவாக சொல்றோம். மறுபடியும் இலவசத்தை தான் கொடுப்போம், மக்களை சீரழிப்போம் அப்படின்னா அழிச்சுட்டு போட்டோம். அவர் காசு தூக்கி கொடுத்தாருன்னா பரவாயில்ல, எங்க காசு எங்களுக்கே கொடுக்குது, நீ என்னப்பா வரணும்? நாங்களே எடுத்துட்டு போயிருவோமே. நாங்களே வரி கட்டலைன்னா எங்க காசு நாங்க எடுத்துட்டு போக வேண்டியதான். நாங்க வரி கட்டி அதுல நீ எங்களுக்கு 2,500 ரூபா தரணுங்கிறது என்ன அவசியம்? ஒரு அக்கா சொன்னாங்களே அவர் காசை தருவேன் அப்படின்றாரு. அப்ப அவர் காசை தந்துட்டு கொண்டாருன்னா நல்லா இருக்கும். அவர் BMW கார் வச்சிருக்காருல, யாருக்காவது கொடுத்துட்டு போக சொல்லுங்க. ரோட்ல ஐயா சாமி அப்படின்ட்டு பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கவங்களுக்கு, இந்தாங்க உங்களை பார்க்க எனக்கு பாவமா இருக்கு, இந்த BMW காரை வச்சிங்கன்னு கொடுத்துட்டு போக சொல்லுங்க. ஒரு பக்கம் இலங்கை MP அர்ஜுன் அவங்க தொடர்ந்து சீமானை விமர்சனம் பண்றாரு, பாத்திருப்பீங்க நீங்க. ஒண்ணு இல்ல, விஜய் அவர்களுடைய ஆட்சியில யார் பணத்தை சேர்த்துருங்க அப்படின்னாரு. இப்ப காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காரு, எங்க முன்னுரிமை வச்சுப்பாரு? காங்கிரஸ் யாரு? காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காருல்ல, அப்ப எங்க மூஞ்சி தூக்கி வச்சுப்பாரு? அப்ப எங்க ஐயா அர்ஜுன் அவர்கள் எங்க? ஆளை காணும்ல. என்ன காரணமா இருக்கு தொடர்ந்து விமர்சனம் பண்றதுக்கு? அவங்களை விடுங்க, அதெல்லாம் காசு வாங்கிட்டு பேசிட்டு கிடப்பாங்க. நமக்கு தெரியும் எது உண்மை எது பொய், யார் உண்மை பேசுறா பொய் பேசுறான்னு. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம். அதெல்லாம் படிக்காத தற்கூரி அப்படிதான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். யாராவது சொல்லுவாங்களா ராஜபக்சே எனக்கு அப்பா அம்மா மாதிரின்ட்டு? அப்ப நீ யாரு? யாரா அப்ப? யாரு நீ? அப்ப யார்? அப்ப அப்பா அம்மா மாதிரினா யார்? அப்ப எங்க தலைவன் உனக்கு அப்பா அம்மா மாதிரி தெரியல. நீ வாழ்றதுக்கு காரணமா இருந்தா தலைவன் உனக்கு அப்பா அம்மா மாதிரி தெரியல. எங்க இனத்தை அழிச்சவனும் உனக்கு அப்பா அம்மா மாதிரி தெரியுதுன்னா அப்ப நீ இருந்துக்க, அங்கேயே இருந்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்கெல்லாம் அப்படிதான், திருந்தவே மாட்டாங்க. திருந்தாத ஜென்மம் அதெல்லாம். மக்களா அதெல்லாம் மாத்தினாங்கன்னா சிறப்பா இருக்கும். அதுக்குதான் நாம் தமிழர் கட்சி.